ஹலோ மக்களே! அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஞ்சுஸ் கிச்சன். உங்கள் வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான க்ரீன் பீஸ் அண்ட் கோரியண்டர் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 8லேருந்து 10 கேஷ்யூ எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு கொத்தமல்லியும் க்ரீன் பீஸும் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் காட்ட மறந்துட்டேன். பாஸ்தாவை நான் தனியாக பாயில் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு சாஸ் பேனில் பட்டர் போட்டுட்டு கார்லிக் போட்டு நல்லா அதை சாட்டே பண்ணுங்கள். அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் அண்ட் க்ரீன் பீஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் மஷ்ரூம்ஸும் போடலாம். என்கிட்ட இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதில் நான் 150 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நான் சால்ட்டு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் பாஸ்தா பாயில் பண்ணும்போது அதில் சால்ட்டு போட்டு நான் பாயில் பண்ணியிருக்கதால இதில் நான் சால்ட்டு கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதுக்கு 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் 1 ஸ்பூன் ஆரிகேனோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி போட்டுக்கலாம். இது சிக்கன் குக் ஆகிறதுக்காக நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ குக் பண்ணுறேன். யூஸ்வலாகவே நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த கறி லீவ்ஸு, கொத்தமல்லி எல்லாம் போட்டால் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி சமைச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். திருப்பி நம்மளை செஞ்சு கேட்க சொல்லுவாங்க. அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற சத்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஃபைனாக அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டை போட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி, இது நான் வந்து பாஸ்தா பாயில் பண்ண தண்ணியை தான் ஊற்றிருக்கேன். 1 கப் வாட்டர் ஊற்றிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நான் நல்லா குக் பண்ணுறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இதில் 2 சீஸ் க்யூப் போட்டிருக்கேன். இது க்ரீம் சீஸ் க்யூப்பு. இதை போட்டுட்டு நம்ம அதே மாதிரி குக் பண்ணுறப்போ அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நான் இதில் மொசரல்லா சீஸ் போட்டு இதையும் நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுக்குறேன். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நான் பாஸ்தா வந்து ஒரு 1/2 கப்பு வாட்டரோடவே இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கிறதால நம்ம பாஸ்தாவும் இதில் கொஞ்சம் நேரம் வேகணுன்றதுக்காக அந்த மசாலாவில் வெந்தால் தான் அந்த பாஸ்தாவில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் அந்த பாஸ்தா தண்ணியோடு சேர்த்து 1/2 கப்பு தண்ணியோட நான் இந்த பாஸ்தா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இது மேலே மறுபடியும் மொசரல்லா சீஸ் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.